ஹலோ, நம்ம இன்றைக்கி நண்டு வச்சு ஒரு கிரேவி ஒன்று பார்க்க போகிறோம். பெப்பர் போட்டு. அது நல்ல காரசாரமான ஒரு ரெசிபிங்க. இதுக்கு நான் 1 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், அரை மூடி தேங்காய், ஒரு 5 தக்காளி, நறுக்குன 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி, 8 பல் பூண்டு, கரம் மசாலா 2 டீஸ்பூன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 லெமன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு அதிகமாக போடணுங்க, அப்போ தான் காரமாக நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கணும். அந்த மிளகு ஜீரகம்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துடணும். மிளகு ஜீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 4 வெங்காயத்தையும் அந்த மிளகோடு சேர்த்து வதக்கி விட்டுறணும். அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வதக்கிடணும். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் மிளகு நிறையா சேர்க்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டையும் அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்குனா போதும். ஏன்னா திருப்பியும் நம்ம இதை அரைச்சிட்டு திருப்பியும் குக் பண்ணணும். அதனால் ஓரளவுக்கு நல்லா வதக்குனா போதும். இப்போது 5 தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளியையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கிட்டு இப்போது எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு வதக்கிக்கணும். நான் மஞ்சள் தூள் இன்க்ரீடியண்ட்டில் சொல்லாமல் விட்டுட்டேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு வதக்கி விட்டுடணும். நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஆறின அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது இந்த கிரேவி நல்லா ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இன்னொரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். கடுகு பொரிஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். அதாவது அந்த நண்டு லைட்டாக ஒரு ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும். நண்டு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக கடலை மாவு போட்டு தாங்க எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இந்த கடலை மாவு போடும்போது அந்த நண்டோட கவிச்சி ஸ்மெல்லாம்
இருக்காது. ஃபிஷ்ஷு, எறா எது க்ளீன் பண்ணும் போதும் நம்ம மஞ்சள் தூள் கூட சேர்த்து கொஞ்சமாக கடலை மாவு போட்டு கலந்து நம்ம கழுவுனோன்னா அதோட கவிச்ச ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த நான்வெஜ் நம்ம க்ளீன் பண்ணும்போதுமே கடலை மாவை ஆட் பண்ணி க்ளீன் பண்ணால் கவிச்ச ஸ்மெல் இருக்காது. நம்ம கையை கூட அந்த மாதிரி கடலை மாவு போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இருக்காது. இது ஒரு நல்ல டிப். நீங்கள் கொஞ்சம் இது ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த நண்டுக்கு மட்டும் தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிரேவியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றணும் தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். அந்த நண்டு நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சிடணும். நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா தண்ணி நிறையா வந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் வெளியில் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ மல்லி இலையை தூவி கிரேவி ஆஃப் பண்ணிடலாம். Subscribe my channel, like my videos, post your comments. Thank you.